ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்கள் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல முடிஞ்ச போடுங்க. என் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்கிற அளவுக்கு என் மனநிலை இல்லை. ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ப்ரெக்னன்சி டைமில் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரி எப்படியோ ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி தான் படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு படித்தேன். சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு நான் தான் சப்போர்ட். ஓகே, நம்ம நிலைமை வந்து ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கையோடு படித்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது என் தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணலாம். ஒரு வாரம் எடுத்துக்கலாம், ஃபீல் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நான் இதுலேருந்து விட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா இவ்வளோ நாள் நான் போட்ட எஃபோர்ட், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், அதனால இழந்தது என்னோட டைமு, என்னோட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். என் குழந்தைங்கிட்ட கூட நான் உட்காந்து ஒரு 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 மணி நேரம் முழுசாக நான் பேசினது கிடையாது, விளையாடுனது கிடையாது. ஸோ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம்லாம் நான் கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா? ஸோ நான் ஏன் வேஸ்ட் பண்ணேன்? இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நான் எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போவும் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் ஒரு 2 நாளாக யூடியூப், டெலிகிராம் பக்கம் போகவே இல்லை. பயந்துட்டே போகல. நான் எங்கே அதை பார்த்தா உடஞ்சி போயிடணும், சக்ஸஸாக அவங்க பார்த்து அவங்க மார்க்லாம் போடுவாங்க, அதை பார்த்தா உடஞ்சி போயிடணும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தோம்னா நான் போகவே இல்லை. யூடியூப் பக்கமே போகல, இது பக்கம் டெலிகிராமும் போய் பார்க்கல, வீடியோஸ் எதுவும் போகல. வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வெளில வந்துடுறான், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே போய் பார்க்கறதே இல்லை. எனக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதுவும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, சொல்லலாம். இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. பட் இப்படி ஃபீல் பண்ணி முடிச்சிடலாம், ஒரு வாரம் ஃபீல் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. பட் சில பேருக்கு வந்து எனக்கு இழப்பதற்கு எல்லாமே இருக்கு, என் வயசு, என்னோட கல்யாணம், என்னோட மரியாதை எல்லாமே இருக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஃபுல் டைமா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் பார்ட் டைமா படிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனால் படிக்கிறத விடாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஆஸ் ஏ வந்து உங்களோட ஃபெலோ ஆஸ்பிரன்ஸா நான் ஃபீல் பண்றது அதுதான். ஓகேங்களா? தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு இதை விட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ்வளோ நேரம் அவங்க போட்ட எஃபோர்ட்லாம் வேஸ்டா போயிருமே. இதே என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும், என்னோட சிஸ்டர் பிரதரா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதான் சொல்லுவேன், விட்டுட்டு போகாதீங்கடா, படிங்கடா, பரவாயில்ல, முழுசா படிக்காதீங்க. 3 நாளும் உட்காந்து படிச்சுட்டு எஃபோர்ட் போட்டுருவீங்க, ஆஃப் டைம் பண்ணுங்க. மற்ற பிஸ்னஸோ இல்லை வந்து ஃபுல் டைம் கெரியரோ நீங்க தேடிட்டு போங்க. பட் வந்து இது வந்து விட்டுறாதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் டெய்லி ஒரு 5 மணி நேரம் ஃபுல் டைம் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெளிக்கு 1 ஹவரோ ஒரு 2 ஹவர்ஸோ வந்து அதுக்காக ஒதுக்குங்க. ஸோ அதனால நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த வருஷம் நீங்க படிச்சதுக்கும் அடுத்த வருஷம் படிச்சதும் ஒரே இதாகுமா? ஓகேங்களா? இருக்காது இல்ல, ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றேன், விட்டாதீங்க, படிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து வேற எதுவும் நான் பெருசா மோட்டிவேஷன்லாம் பண்ற அளவுக்குலாம் எனக்கு தகுதியும் இல்லை. என்ன சொல்றது, என்னத்த நான் மோட்டிவேஷன் பண்றது, அவ்வளவுதான். ஓகேங்களா? நானும் ஒரு ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ் தான். ஓகேங்களா? படிச்சுட்டு இருக்கேன், நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா உட்காந்து நான் அப்படியே மணிக்கணக்காக உட்காந்து என்னால் அட்வைஸ் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நான் பார்க்குற கமெண்ட்ஸை பார்த்தோம்னா வெறுப்பா போச்சு, நான் விட்டுட்டு போறேன் அப்படின்றது தான். ஸோ அது பார்க்கும்போது தான் ஐயோ விட்டுட்டு போறாங்களா, அப்பெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, ஏன் விட்டுட்டு போனோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், வீடியோ போட்டு சப்போஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, பட் வந்து எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, சரி சொல்லலாம், படிக்கட்டும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கட்டும். ஒரு வருஷம்னாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பா ஏதோ ஒரு வருஷத்துல அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க, ஏன் விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க, படிங்க. ஸோ வந்து நான் வந்து பேட்சும் போடலை, எனக்கு வந்து
அதெல்லாம் லாபமும் கிடையாது. நான் வந்து படிங்க படிங்கன்னு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் லாபமும் கிடையாது. பட் ஒரு ஒரு இதாக தான் நான் சொன்னேன். ஓகே, ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்டா நானும் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் எனக்கு இதால லாபம் கிடையாது. ஸோ படிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? படிங்க படிங்க படிங்க, விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆதங்கத்தை கீழே கொட்டி தீர்த்துக்கோங்க கமெண்ட்ல. ஒரு வாரம் கூட எடுத்து ஃபீல் பண்ணுங்க. பட் அதை தாண்டி போக வேணாம், படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தைரியமாக இருங்க. படிப்பு ஒன்று மட்டும்தான் நம்மள மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு ஒரு ஆயுதம். ஓகேங்களா? அந்த ஆயுதத்தை தூக்கி போட்டோம்னா நம்ம ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட், தண்டம். எல்லாரும் நம்ம திட்டிருப்பாங்களே ஏதோ ஒரு காலத்துல, தண்டம். அந்த தண்டமா நம்ம தண்டமா இருக்கக்கூடாது இல்லையா? சாகுற வரைக்கும் தண்டமா இருக்கக்கூடாது. ஏதோ முயற்சி பண்ணோம்னு சாகலாம். ஓகேயா? சாக வேண்டாம், நம்ம முயற்சி பண்ணி ஜெயிப்போமே. ஓகேங்களா? அடுத்த வீடியோவை மீட் பண்றேன். பை.